எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டான பலாபலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்மராசிக்காரர்கள் இப்போ எடுத்தோன்னே சரி இப்படி இதுலேருந்தே வரும், நல்லதுலேருந்தே வரும். தொழில் வருமானம் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழிலில் நல்லபடியான ஒரு அந்த ஓட்டம் அப்படிங்கிறது நல்லபடியாக அப்படி இருக்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் எந்த விதமான ஒரு குறைகளும் இல்லை. வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நான் ஒரு 10 ரூபாய் எதிர்பார்த்தேங்க, அது ஒரு 7 ரூபாய் 8 ரூபாயிலே நின்றுட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. நான் என்னமோ 10 ரூபாய் எதிர்பார்த்தேங்க, அது என்ன 11 12 13 போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு. அப்படின்னா என்ன, நான் நினைக்கிற ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு இருக்கு. நல்லபடியாக நடக்கிறவங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்ட நன்றி சொல்லி நல்லபடியாக இன்னும் நடத்திக்கூடுன்னு கேளுங்க. நீங்கள் நினைச்சது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போய் ஒரு விண்ணப்பத்தை வச்சு சாமி கொஞ்சம் நல்லபடியாக நடத்தி கொடு, நான் எதிர்பார்த்ததுக்காக என்னை கொண்டு வந்து விடுன்னு கேளுங்க. ஆக மொத்தம் முருகரை பிடிச்சிக்கங்க. நல்லா இருக்கிறவங்க இன்னும் நல்லாவீங்க. கொஞ்சம் எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருவதற்கு நல்லபடியான ஒரு பலன் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போய் காலையிலையும் சாயங்காலமும் வணக்கத்தை போட்டு வந்துடுங்க. சாமிக்கு ஒரு வாசனையான மலர் கொடுத்து அரளி பூவும் கொடுத்து 2 நெய் தீபம் போட்டு வருவது இன்னும் சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிற நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வருமானத்தில் இது. அடுத்தது நமக்கு சிறு சிறு அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். வெளி ஊர் பயணம், ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணம் செல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. தாராளமாக அதெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு. சந்தோஷமாக போயிட்டு வாங்க, சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம ஒரு சில நேரடி எதிரிகள் அப்படிங்கிறவங்களே நம்ம சந்திச்சுக்கிட்டு இருப்போம். அரசு துறையில் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்கள், அரசு வங்கியில் பர்டிகுலராக பணியாற்றக்கூடியவர்கள், அவர்கள் எல்லாருமே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். வாங்கின கடன் அப்படிங்கிறத நம்மளை போட்டு கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது இருப்போம். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது February 11-12 அப்புறம் இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிற நல்லபடியான ஒரு மாற்றம் வரப்போகுது. ஸோ இதற்கு மேலே நீங்கள் எந்த கடனையும் வாங்காதீங்க. February 11-12 பிறகு நமக்கு கடனை அடைப்பதற்குண்டான இல்லை ஒரு பத்திரங்கள்னா அந்த பத்திரங்களை மீட்பதற்குண்டான அந்த ஒரு சாத்தியக்கூறுகள், அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. அரசு சம்பந்தமாக ஏதாவது இந்த கான்ட்ராக்ட் டெண்டர்ஸ் இல்லை ஏதாவது அரசு வங்கிகளில் லோன் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாருக்குமே இந்த February 11-12 தாண்டி நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க இருக்கிறது. ஸோ அதில் எந்த விதமான குறைகளும் எதுவும் இல்லை. அடுத்து நம்ம குடும்பத்திற்கு தேவையான ஒரு பொருள் ஊதியம் அதே மாதிரி தான். நான் ஒன்று நினைக்காத ஒன்று நடக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, இருக்கிறது அப்படி இருக்கிற மாதிரி சமாளிச்சுக்கிட்டே வாங்க. அனாவசிய கடன் அப்படிங்கிறது தேவையில்லை. அதிகப்படியாக வாக்கு கொடுத்து அந்த வாக்கு நம்மளால காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய மன சங்கடங்களும் இப்போதைக்கு தேவையில்லை. எதா இருந்தாலும் February 11-12 தாண்டிட்டும் நல்லபடியான ஒரு பலன்களை நாம தாராளமாக சந்திக்கலாம். இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் மறைமுக எதிரிகள், அதுவும் பெண்கள் மூலமாக நமக்கு இன்னல்கள் அப்படிங்கிறது வருது. உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க, பின்ன யார் என்ன குளிய வைக்கிறாங்க வட்டி வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ பெண்கள் சார்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில கம்யூனிகேஷன்ஸில் இருக்கீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ராப்பர் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. என்ன பேசுறீங்க, வேலை செய்யக்கூடியவங்களோ இல்லை தொழில் நடத்தக்கூடிய இடத்துலையோ, ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களே நமக்கு மறைமுக எதிரிகளாக இருக்கிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது ஏதோ வெளியில தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சொந்தக்காரங்களும் பொண்ணுங்க தான் இல்லைங்களா? ஸோ நம்ம இப்போ பெற்றதும் பொண்ணாத்தான். சரி, யாரு உங்களுக்கு எந்த பிரச்சனைன்னு அதனாலதான் அதுக்கு பேர் மறைமுக எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. பட் அப்படிதான் இருக்கு, சமாளிச்சுதான் ஆகணும், சரிங்களா? ஸோ இருக்கக்கூடிய முயற்சிகளுக்கு என்ன முயற்சி இருக்கிறோமோ அந்த இடம் முயற்சி சார்ந்து யார் இருக்கா அப்படிங்கிற ஒரு அலசி ஆராய்ச்சி மட்டும் பார்த்துக்க. எல்லாத்துக்கும் இப்போ பார்க்குற பொம்பளை எல்லாம் பிரச்சனையான்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? நீங்கள் என்ன முயற்சி இருக்கிறீங்க, அந்த முயற்சிக்கு யாரு அந்த சரௌண்டிங்கில் தடையா இருக்கா அப்படி யோசிச்சுக்கங்க. அதன்படி சரியானுங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லபடியாக மீண்டும் வெளியே வந்துடலாம். அதற்கப்புறம் நம்மளுடைய கொஞ்சம் அந்த ஒரு நிம்மதி சுகம், ஒரு வண்டி வீடு புதுசாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் இப்படி எல்லாம்னா இப்போ வேண்டாம். ஒரு மாதம் 2 மாதம் தாண்டிட்டோம், பிறகு பார்த்துக்குவோம், சரிங்களா? கொஞ்சம் இன்னையா ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. முருகரை பிடிச்சிக்கங்க. நல்ல ஒரு மாதம் 2 மாதம் அப்படி இருக்கும். இந்த மார்ச் எல்லாம் கொஞ்சம் தாண்டிட்டோம். முருகரை பிடிச்சிக்கங்க. நல்லபடியான ஒரு மாற்றம் பின் வரும். ஸோ அதனால நல்லபடியாக நம்ம அதை வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு இறை வழிபாடு நம்மளை நல்லபடியாக எந்த தொந்தரவுலையும் போகாமல் நம்மளை நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வரும். ஸோ அதில் கவனமாக இருங்க. பிள்ளைகளை நினச்சி ஒரு மன வருத்தம், என்னடா இது இப்படி ஒன்று பெத்தமே அப்படின்னு மன வருத்தம் இருக்கலாம். இல்லை நல்ல குழந்தைய பெற்றுனா அதுக்கு செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்ட்டு திருப்பவும் சொல்கிறேன், ஒரு மார்ச் எல்லாம் தாண்டிட்டோம். இது நான் நிறைய தான் சொல்ல போகிறேன். ஒரு மார்ச் தாண்டிட்டோம், நல்லபடியான ஒரு பலன்கள் அப்படிங்கிறத நம்ம சந்திக்கலாம். முருகர் 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 அவர் பிடிச்சிக்கங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். February 11-12 வரைக்குமே பார்த்தீங்கன்னா
இந்த இருதயம் சம்பந்தமாக தொந்தரவோ இல்லை நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். வாழ்க்கை துணையோட ஒரு கலந்து ஆலோசனை செய்து அவர்களுக்கும் உண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறத கொடுத்து அவர்களையும் நல்ல ஒரு நன்மரியாதையோட நடத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது மேலே வரும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் அப்படிங்கிறது அதை மண்டையில் வச்சுக்கங்க. ஸோ எனி டிசிஷன் மேக்கிங் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திருமணமானவர்கள் அந்த இரவு நேரம் கணவன் மனைவி தனியாக இருந்து ஒரு ஒரு பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு யாரும் பேசுறது இல்லை. அதை முதல்ல பேசுங்க. அதுவும் இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அது ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. வாழ்க்கை துணையினோட அந்த சப்போர்ட் அப்படியும் பேசுங்க. நான் பேசினா தாங்க பிரச்சனையே வருது. என்ன பண்றது, நீங்க அந்த மாதிரி உங்களை வாழ்க்கை வளர்த்திட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதுக்குண்டான முயற்சி அப்படிங்கிறத எடுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும், அவசியமும் படுது. சரிங்களா? ஸோ கவனம் அப்படிங்கிறது வேணும். அண்டு தந்தையினுடைய உடல் நலம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம். தந்தை, தாய், மாமனார், மாமியார், ஸோ அவர்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. அவங்களை நீங்கள் எதிர்ந்து பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு காலகட்டமாக இது இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் குழந்தைகளாகட்டும், யூஜி பிஜி ஆகட்டும், ஸோ பிள்ளைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உங்களுக்கு மன வருத்தம் இப்போ புரியும் எங்கே வருது அப்படின்னு சொல்லி. எல்லார லெவல்லையுமே குழந்தைகளுடைய படிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு டவுனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு. ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் பாரம்பரிக்க வேண்டியது அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் கொஞ்சம் குழந்தைகளை கரெக்டாக மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கங்க. சரிங்களா?